ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே. உலகத்திலேயே தனி ஒரு நபர் ஒருவருக்கு இவ்வளவு பட்டங்கள் இருந்ததாக வரலாறு இல்லை. ஒரு அரசியல் தலைவராக இல்லை நடிகராக எப்படி எடுத்துக்கொண்டாலும் மக்கள் திலகம், புரட்சி தலைவர், பொன்மனச்செம்மல், கலைவேந்தன், எழில்வேந்தன், பாரத், பாரத ரத்னா, டாக்டரு, நடிக மன்னன், நடிக பேரரசர், வசூல் சக்கரவர்த்தி, நிருத்திய சக்கரவர்த்தி, கலைவேந்தன், இப்படி இவ்வளோ பட்டப்பெயர்கள் புரட்சி தலைவருக்கு உண்டு. அதாவது இது ஒரு சாதனை. அதுலேயும் சாதனை படைச்சிருக்கார் தலைவர். அந்த பட்டங்கள் உங்களுக்கு பிடித்தமான பட்டம் எது? இது ஒரு அருமையான கேள்வி. நம்முடைய மக்கள் திலகம் புரட்சி தலைவருக்கு ஏகப்பட்ட பட்டங்கள் இருக்குது. ஒரே வார்த்தை சொன்னால் அவர் பட்டங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். சில பேர் பட்டங்கள்லாம் தேவையில்லை, அது அவங்க பட்டங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவங்க. இருந்தாலும் அவருக்கு நிறைய பேர் பட்டம் அன்பால் இதாக கொடுக்குறாங்க. இதுபோல் வாரியார் பொன்மனச்செம்மல் கொடுத்தாரு. எப்படி பொன்மனமாக இருக்காருங்கிறதுக்கு அது பொருந்தது காரண பெயரோட, அது ரைட்டு, ஓகே. ஆனால் இவ்வளோ பட்டங்கள் சொன்னீங்க. ஆனால் எனக்கு பிடிச்ச பட்டம் எது தெரியுமா? அவர் கொடுத்ததில்ல வாத்தியார். வாத்தியாருங்கிறது தான். வாங்க ஐயா வாத்தியார் ஐயான்னு பாட்டு எழுதுனாங்க. ஏன் எழுதுனாங்கன்னா அவர் எல்லாருக்கும் வாத்தியாருங்க. வாத்தியார்னா என்ன தெரியுங்களா? டீச்சர். டீச்சர்னா என்ன? குரு. நம்ம என்ன சொல்கிறோம்? மாதா பிதா குரு தெய்வம். மாதா அம்மா, பிதா அப்பா, அதுக்கப்புறம் குரு. அந்த குருங்கிறவர் வாத்தியார். அந்த வாத்தியார் என்ன சொல்லி தர்றாரு? ஒழுக்கம். இப்போ எத்தனையோ சப்ஜெக்ட் இருக்குது. நீங்கள் ஒரு சப்ஜெக்ட்னா எக்கனாமிக்ஸ், ட்ரிக்னாமெட்ரி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, எல்லாத்தையும் விட ஒழுக்கம் நீதிங்கிறது தான் ஃபண்டமெண்டல். அந்த ஒழுக்கம் அதை கற்றுத்தரது அதுதான் மெயின். அதுக்கப்புறம் தான் மற்ற சப்ஜெக்ட்லாம். அந்த ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குறது தான் குரு. அந்த காலத்தில் குருகுலம்னு இருந்துச்சு. குருகுலத்தில் போய் படிப்பாங்க. அந்த குருங்கிறது தான் வாத்தியார். நீங்கள் இப்போ இவ்வளோ பட்டம் சொன்னீங்களே, கிராமத்து பக்கத்தில் போய் கேட்டிங்கன்னா வாத்தியார் படம் போய் பார்த்தியா, வாத்தியார் படத்தை பார்த்தியாமாங்க. அந்த காலத்தில் பொங்கல் வாழ்த்து அட்டையெல்லாம் பாரியா வாத்தியார் படம் தான். பொங்கல் வாழ்த்துனாவே வாத்தியார் படம் அப்படிம்பாங்க. கட்டோடு குழலாக ஆடன்னு ஒரு பாட்டு வந்துச்சு. அதுபோல் கிராமிய சூழலில் இன்றைக்கி வரைக்கும் எந்த ஒரு பாட்டு வந்ததில்லை. அதில் அவர் டார்பனை கட்டிக்கிட்டு மாட்டை பிடிச்சிட்டு அப்படி வாத்தியார் பாரியா அப்படிம்பாங்க. வாத்தியாருங்கிறது ஒரு இது. அந்த வாத்தியாருங்கிறதுல தான் மாறல் நம்ம கற்றுக்கிட்டோம், நீதி கருத்துக்களை கற்றுக்கிட்டோம். மாதா பிதா குரு தெய்வங்கிறப்பல இந்த குரு வாத்தியார். அதுபோல் அவருடைய ஒவ்வொரு அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம், இப்படிலாம் ஒவ்வொரு பாட்டும். திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியும். இதெல்லாம் ஒரு மாறல் நல்ல கருத்துக்களை எல்லாம் வாத்தியார் அந்த புத்துணர். அவருக்கு ஒவ்வொரு படமும் ஒரு பாடம். அந்த படத்தில் உள்ள பாடல்களையெல்லாம் பள்ளிக்கூடத்தில் இதாக வைக்கணும், நீதி கருத்துக்களை. அப்படிப்பட்ட வாத்தியாருங்கிற அந்த வாத்தியார் பட்டங்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாத்தியார் படம் பார்த்தேன், வாத்தியார் அப்படிங்கிற அந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பட்டம். மற்றவங்களுக்கு எப்படியோ தெரியாது, எனக்கு ரொம்ப வாத்தியார் படம். அவருடைய படத்தை ஒரு திரையரங்கில் திரையிட்டிங்கன்னா அந்த திரையரங்கில் அது பள்ளிக்கூடம், அவர் வாத்தியார். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. குரு அப்படிங்கிறதுக்கு நிறைய ஒரு இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்கலாம். எம்ஜிஆரை பற்றி மற்ற எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் சொன்னேன் எம்ஜிஆர் எனக்கு வாத்தியார் அப்படின்னு சொன்னால் தான் பிடிக்கும் அப்படின்னு சொன்னேன். உண்மையாக ரொம்ப அனலைஸ் பண்ணி அனலிட்டிக்கல் அப்ரோச்சில் போனோம்னா எம்ஜிஆருங்கிறவர் ஒரு சித்தர். அதுதான் இறுதியான ஒரு முடிவு. சித்தர்னா யார்? சித்தர்னா பல இன்டர்பிரிட்டேஷன்ஸ் இருக்குது. தெளிவாக சில எல்லாருக்கும் தெரியாமல் சொல்கிறேன்னா, சித்தர்கள் சீரஞ்சீவிகளுக்கு மரணமே கிடையாது. மரணமில்லா பெருவாழ்வு பெற்றேன்னு வள்ளலார் சொல்கிறார். திருமூலர், திருவள்ளுவர், வள்ளலார், சிவவாக்கிய சித்தர், இவங்களாம் சித்தர்கள். இவங்க இன்றைக்கி வாழ்கிறாங்க. இந்த சித்தர்களுக்கு பகுத்தறிவு உண்டு. அவங்களுடைய ஒரே கொள்கைனா ஒன்றே குலம் ஒருவனே தேவன். இதுதான் அவங்களுடைய கொள்கை. அவங்க கடவுள் இருக்குங்கிறவங்க நம்புகிறாங்க. ஆனால் தேவையில்லாத சடங்குகள், பகுத்தறிவு ஒவ்வாத சடங்குகள் எதை நம்ப மாட்டாங்க. சிவவாக்கிய சித்தர் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். சித்தர்கள் ஜீவ சமாதியில் இன்றைக்கி வாழ்கிறாங்க. அவங்களுக்கு மரணம் கிடையாது. அதே போல் எம்ஜிஆருக்கு இன்றைக்கி மரணம் கிடையாது. இன்றைக்கி எம்ஜிஆர் இறந்துட்டாருன்னு போச்சுன்னா 2 பேர் 3 பேர் அடி வாங்கியிருக்காங்க கிராமத்து பக்கத்தில். இந்த எம்ஜிஆர் அப்படிங்கிற இங்கிலீஷ் லெட்டர் 3 எம்ஜிஆர் தானே அல்ஃபபெட்டு. கிராமத்தில் உள்ள ஆயாக்களுக்கெல்லாம் இங்கிலீஷே தெரியாது, ஆங்கிலமே தெரியாது. ஆங்கிலம் தெரியாத கிராமத்து ஆயாக்களுக்கெல்லாம் எம்ஜிஆர்னு பேச வச்சது எம்ஜிஆர் தான். அந்த அளவுக்கு அவங்க இன்றைக்கும் எம்ஜிஆர் மேலே ஒரு பிரியம் இருக்குது. இது காரணம் என்ன? சித்தர்கள் இன்றைக்கி வாழ்கிறாங்க.
அதாவது நம்முடைய இதயத்துக்குள்ள அஞ்ஞானம் என்னும் இருளை நீக்கி அறிவெனும் விளக்கை ஏற்றி வைத்து ஜோதியாக இன்றைக்கும் உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற சித்தர்கள் தான் எம்ஜிஆர். அதுதான் என்னுடைய இது. அதனால தான் நான் அவரை வாத்தியார் அப்படின்னேன். வாத்தியாருக்கு அடுத்தது தான் சித்தர். வாத்தியாரெல்லாம் குருவாக இருந்தாருங்க. இதில் எம்ஜிஆருடைய படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய படத்தில் உள்ள சில வசனங்கள்லாம் ரொம்ப இதுவாக இருக்கும், குழந்தைங்களுக்கு படிப்பினையாக இருக்கும். அதுக்கு தான் கன்னித்தாயின்னு ஒரு படம். அதில் எம்ஜிஆர் குழந்தைய வச்சுக்கிட்டு மாட்டு வண்டி ஓட்டிகிட்டு வருவார். அப்போ ஒரு பிச்சைக்காரன் வருவான். படத்தை பார்த்துருப்பீங்க. பிச்சைக்காரன் வந்தானே பிச்சைக்காரன்ட்ட வண்டி நிறுத்து, பிச்சை எடுத்துகிட்டு ஐயா பிச்சை போடுங்க. எம்ஜிஆர் இப்படி ஒரு மாதிரி பார்ப்பார். அவருக்கு பிச்சை எடுக்கிறது பிடிக்கல. ஆனால் அவர்கிட்ட கேட்பார், நீ பிச்சை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணும்போது, இல்லை வேறு வழி இல்லை, ஒரு நாளைக்கு உனக்கு பிச்சை எடுக்கிறதுல எவ்வளோ காசு கிடைக்கும், இவ்வளோ கிடைக்கணும், ஒரு வாரத்துக்கு உனக்கு எவ்வளோ கிடைக்குது அந்த காசை இருந்தால் நான் தரேன், இனிமேல் நீ பிச்சை எடுக்கக்கூடாது, இந்த காசை வச்சு உழைச்சி சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லுவார். உடனே அவன் என்ன சொல்லுவான், அந்த பிச்சைக்காரன், ஐயா நீங்கள் சாமி, ஐயா சாமியை கும்பிட்றேன் ஐயாம்மா. உடனே எம்ஜிஆர் சொல்லுவார் அதுக்கு வசனம், மனிதனை சாமியாக்காதீங்க, அந்த தகுதி எந்த மனுஷனுக்கும் கிடையாது. இது எம்ஜிஆர் சொல்லுவார். அவன் சொல்லுவான், அது என்னமோ சாமி, உங்களை பார்த்தா சாமி போலத்தான் எனக்கு தெரியுது. எப்படி? அதே போல் ரிக்ஷாக்காரன் படத்தில் பார்த்தீங்கன்னா வக்கீலா எங்களை பற்றி சொல்லுவார். வக்கீல், நாணல் போல் வளைப்பது தான் சட்டமாகுமா, இதை வளைப்பதற்கு வழக்கறிஞர் பட்டம் வேணுமாம்பார். இது ஒரு பெரிய இது, யாரும் சொல்லாதது. வழக்கறிஞர்களுக்கு இப்படி எம்ஜிஆர் சொன்னார். அண்ணா என்ன சொன்னார்னா, சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வக்கீலின் வாதம் ஒரு விளக்கு, அந்த விளக்கினுடைய வெளிச்சம் இருக்கே அது ஏழைகளுக்கு கிடைக்காது, வெறும் பணம் படைத்த பணக்காரர்களுக்கு தான் கிடைக்கினார். எம்ஜிஆரையும் பாருங்கள், அண்ணாவையும் பாருங்கள், இப்படி ரெண்டு பேரும் வழக்கறிஞர்களை பற்றி சட்டத்தை பற்றி சொன்னது உலகத்தில் சாக்ரட்டிஸோ அரிஸ்டாட்டிலோ கூட சொல்லியிருக்க மாட்டாங்க. நான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சிருக்கேன். சட்டத்துக்கு இப்படி ஒரு தெளிவுரை யாருமே சொன்னது கிடையாது. இது ஒரு தெளிவுரை, குருவாட்டம் அவங்க. இப்படி ஒவ்வொரு படத்துலையும் பிள்ளைங்களுக்கு ஒரு அறிவுரை. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி பாட்டை கேட்டிருப்பீங்க. திருடாதே திருடாதே பாப்பா, அந்த பாட்டை கேட்டிருப்பீங்க. பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு பாடுவார் எம்ஜிஆர். பெட்ரோல் தான் பிள்ளையால் ஒரு சின்ன வசனம் வரும். அந்த குழந்தை போய் தங்கவேலு பொம்மை வைத்துட்டு வருவார். ஆசைப்பட்டு அந்த குழந்தை ஒரு பொம்மை எடுக்கும். குழந்தை எடுத்து அந்த குழந்தை மேலே ஒரு அட்ராக்டிவ். உடனே தங்கவேலு அந்த குழந்தை பணம் கொடுக்க தேடும். இந்த எனக்கு பணம்லாம் வேண்டாம், நீ இதை சும்மா வச்சுக்கோ, நீ பணம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு தங்கவேலு சொல்லுவாப்புல. அந்த குழந்தை சொல்லும், எம்ஜிஆர் வளர்த்த குழந்தை ஷகிலா, பேபி ஷகிலா சொல்லும், ஐயோ நான் பணம் கொடுக்காம எதையும் வாங்க மாட்டேன், எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு, காசு கொடுக்காம எதையும் வாங்கக்கூடாது, இனாமல் எதையும் பெற்றுக்கொள்ளக்கூடாது. எவ்வளோ அறிவுரை பாருங்கள். அதே போல் நம் நாடு படத்தில் ஓட்டுக்கு காசு கொடுக்குறவங்கள விரட்டுங்க, காசு கொடுக்குறவன்ட்டு காசை வாங்கி நீங்கள் ஓட்டு போடக்கூடாது. இதெல்லாம் ஒரு குரு சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ். அதே போல் பிள்ளைங்களை பாட்டு எடுத்திங்கன்னா என்ன சொல்லிட்டு அதுக்கு தனி இதுவே வைக்கலாம் சீரியலே. அவ்வளோ பிள்ளைங்களுக்கு பாட்டு எழுதியிருக்கிறார் அவர். அதெல்லாம் அவர் வாய் வழியாக வந்தால் தான் அந்த பாட்டு நிற்கும். அந்த பாட்டை யார் எழுதினாலும் சரி, யார் பாடினாலும் சரி, எம்ஜிஆர் பாட்டு தான் சொல்லுவாங்க. அப்படி எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட இடத்துல இந்த காலத்தில் ஹீரோக்களெல்லாம் பார்த்தீங்கன்னா சிகரெட்டை இப்படி ஊதுறது, அப்படி ஊதுறது, அதை வளையமாக விடுறது, அப்படி மேலே தூக்கி போட்டு 4 கேட்ச் பிடிக்கிறது, இதெல்லாம் ஃபேஷன். மோட்டர் பைக்கில் அப்படி 2 பேர் ரேஸ் ஓடுறது, இது பண்ணுறது எல்லாம் இந்த ஹீரோ. எம்ஜிஆர் படங்களில் சண்டை காட்சிகள் வரும், ஆனால் ஒரு இதில் கூட வயலன்ஸ் இருக்காது. அவருடைய சண்டை காட்சிகளும் சிலம்பு சண்டைகளும் நமக்கு ஒரு பெரிய ஒரு வீர உணர்ச்சியை, அந்த காலத்து வேந்தர்கள் காலத்தில் உள்ள வீர உணர்ச்சியை உண்டாக்கும். அப்படிப்பட்டதாக தான் இருக்கும் அவருடைய இதில். இப்படிப்பட்ட இதில் இருக்கும்போது சமீபத்தில் படங்களில் இப்போ வர்ற படங்களெல்லாம் வயலன்ஸு, குத்து, ரத்த குத்து இதெல்லாம் இருக்கும். ஒரு சின்ன இதை பார்த்தீங்கன்னா எல்லாத்தில் படங்களையும் பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு பாடுறது, எம்ஜிஆர் படத்திலோட பிள்ளைங்களை வச்சு பாடுறாப்புல எந்த படத்துலையும் பார்த்துருக்க முடியாது நீங்கள். நான் பெற்ற செல்வம்னு ஒரு படம், அந்த படத்தில் ஒரு பாட்டு வருது, திருடாதே, பொய் சொல்லாதே, பிச்சை எடுக்காதேன்னு. அதில் சிவாஜி கணேசன் நடிக்கிறார். அந்த படத்தை நீங்கள் ஷார்ட் எடுத்து பாருங்கள். பிள்ளைங்கள்லாம் உட்காந்துருக்கோம், பிள்ளைங்களுக்காக பாடுறாரு, அறிவுரை சொல்கிறாரு அவர். பிள்ளைங்கள்லாம் லைனாக உட்காந்துருக்கோம், பிள்ளைங்கள்லாம் டான்ஸ் ஆடும். இவர் அப்படி சிகரெட்டை வாயில் வச்சுக்கிட்டு அப்படி வளையமாக ஊதிக்கிட்டு அப்படி போவார். பிள்ளைங்களுக்கு நேராக சிகரெட்டை ஊதிக்கிட்டு ஒரு பாட்டு. எப்படி இது பொருந்தோம்? இதை நெட்டில் பார்க்கும்போது கீழே கமெண்ட்ஸில் உள்ளவங்களாம் கூட எழுதியிருக்காங்க, பாட்டு நல்லா இருந்தால் கூட இப்படி சிவாஜி கணேசன் நடிக்கலாமா, சிவாஜி கணேசன் இப்படி நடிச்சிருந்தா கூட அந்த டேரக்டர் இதுக்கு அலோவ் பண்ணலாமா, இது எவ்வளோ பெரிய துரோகம், பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு சிகரெட்டை ஊதலாமான்னு எழுதியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எம்ஜிஆர்
ஒரு குறிப்பிட்ட இலக்கை நோக்கி தான் தன்னுடைய படங்களை அமைப்பார். அவர் ஆளினால் அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாது. ஆடல், பாடல், சிலம்பு சண்டை, டைரக்ஷன், ஒளிப்பதிவு, பாட்டு சாங்ஷன் ஆகிறக்குள்ளே போட்டு பிரட்டி எடுத்துருவார். எல்லாமே அதனால தான் அவர் இன்றைக்கி நிற்கிறார். அவர் ஒரு ஆளினால் ஒரு இது இவ்வளவும் அவருக்கு கை கோர்த்தா கூட அவருடைய ஒரு பொதுவாக ஒரு இது எடுத்திங்கன்னா வள்ளுவர் சொன்ன பிரகாரம் நடந்தார். அறம், பொருள், இன்பம் 3 தான் வள்ளுவர் சொன்ன முப்பால். அறம், பொருள், இன்பம். பொருளை ஈட்டலாம், எப்படி எல்லா வகையிலும் ஈட்டலாம். பொது பணத்தில் கொள்ளையடிக்கலாம், டெண்டர் எடுக்கலாம், எல்லாம் பண்ணலாம் இந்த காலத்தில். ஆனால் அப்படி கிடையாது. அறத்தின் வழியாக பொருளை ஈட்டணும், அறத்தின் வழியாக பொருளை ஈட்டணும். அப்படி ஈட்டப்பட்ட பொருளில் இன்பம் காணணும். எம்ஜிஆருக்கு எது இன்பம்? கொடுக்கறதுல இன்பம். கொடை வள்ளல், கடையேழு வள்ளலுக்கு அப்புறம் 8வது வள்ளல் கொடை கொடுத்தார் தர்மம் தலைகாக்கணும். நான் அவருடைய குருங்கிற ஸ்தானத்தில் வச்சு இவ்வளோ பேசுகிறேனே. நான் ஒரு புக் எழுதினேன், குறளுடைய ஆராய்ச்சி. இதுதான் ஈபிகோ இன்பத் திருக்குறள்னு ஒரு புக் எழுதினேன். இந்த புக்கில் உள்ள கட்டுரைகள்லாம் பார்த்தா உள்ள எம்ஜிஆர் படத்தினுடைய பாடல்களையாக கொடுத்துருப்பேன். சிரித்து வாழ வேண்டும், தர்மம் தலை காக்கும், இன்று சொர்க்கத்தின் திறப்பு விழா, இப்படி தான் கொடுத்துருப்பேன் எம்ஜிஆர் பாடல். அந்த அளவுக்கு அவருடைய பாடல்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குருவாட்டம் இருந்து இது பண்ணார். அதை நம்ம என்றைக்குமே மறுக்கவோ முடியாது. அந்த அறம், பொருள், இன்பம் இந்த முப்பாலால் உயர்ந்தவர் எம்ஜிஆர். முக்கணியாக இனித்தவர் எம்ஜிஆர். 3 எழுத்து தலைவனை மூச்சாக நினச்சி பாடியவர் எம்ஜிஆர். இவருடைய இதே பார்த்தா என்னை பொறுத்த வரைக்கும் இவர் அந்த காலத்து மூவேந்தரில் ஒருத்தராக இருந்திருப்பாரோ அப்படின்னு தான் எனக்கு இன்னமும் தோணும். கண்டிப்பாக இவர் சேர சோழ பாண்டியரில் மூவேந்தரில் ஒருத்தராக இருந்திருக்கிறார் அவனோட ஜென்மங்களில். அதுதான் என்னுடைய கணிப்பு. வாத்தியார் என்ற பட்டம் உங்களுக்கு ஏன் பிடித்தது என்பதற்கு ஒரு நீண்ட நெடிய விளக்கத்தை தந்தமைக்கு உண்மையிலேயே இது ஒரு பாராட்டுக்குரிய ஒரு பெரிய விஷயம். அது நீண்ட நெடிய விளக்கம் வாசகர்கள், நேயர்கள் அறிந்து கொள்ளத்தக்க வகையிலே அதை எடுத்து சொன்ன விதம் அருமை. தாங்கள் பேரறிஞர் அண்ணா அவர்களுடனும் டாக்டர் புரட்சித் தலைவர் அவர்களுடனும் பழகியிருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் ஏன் அரசியலுக்கு வரவில்லை என்று ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் இருக்குது. இதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். தெளிவான்னு இல்லை, சுருக்கமாகவே சொல்லிடுறேன். ஏன் அரசியலுக்கு வரல அப்படின்னா, எம்ஜிஆர் புதுசாக கட்சி அவருடைய அதிமுக கழகத்தை ஆரம்பித்த அந்த நேரத்தில் எங்கள் வீட்டில் ஒரு துயர நிகழ்ச்சி நடந்துருச்சு. என்னுடைய தம்பி 11 வயசு ஆன என்னுடைய தம்பி இறந்துட்டான். அவன் தான் எங்கள் வீட்டிலேயே ரொம்ப இன்டெலிஜென்ட், ரொம்ப இது. அதுக்கப்புறம் நீண்ட நெடுங்காலம் பல வருடங்கள் எங்கள் வீடு வீடாகவே இல்லை, சுடுகாட்டாக ஆயிடுச்சு. அந்த வீட்டுக்குரிய அட்மாஸ்பியரே இல்லை. அந்த துன்ப நிகழ்ச்சியிலேருந்து, அந்த துன்பத்திலேருந்து நான் ரொம்ப நாளாக மீண்டு வெளிவர முடியல. அதனால் நான் நிறைய நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்துக்கல. என்னுடைய அந்த துயர நிகழ்ச்சியில் நம்முடைய ரசிகர்கள்லாம் நிறைய பேர் பங்கெடுத்துக்கிட்டாங்க. அப்பப்போ வருவாங்க, எனக்கு ஆறுதல் சொல்லுவாங்க, என்னோட இருப்பாங்க, என்னை வெளியில் கூட்டிகிட்டு போவாங்க. இதை போல் ஒரு துயர நிகழ்ச்சி நடந்ததுனால தான் என்னால் வர முடியல. ஒருவேளை என் தலையெழுத்து எப்படியோ அப்போ வேறு மாதிரி இருந்ததுன்னா வந்துட்டு போனா என்னமோ தெரியல, அதுலேருந்து வரல. அதுலேருந்து நான் எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்தோன்னே நான் சொன்னேன்ல, இதுக்கு முன்னால் சொன்னப்பில், அதுக்கப்புறம் நானும் போகிறத பார்க்கல. ஆனால் அவருடைய அமைச்சரவையில் இருந்த K.A. கிருஷ்ணசாமின்னு ஒரு அமைச்சர் இருந்தார். அவருக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். அவர் ஒரு நாள் திடீர்னு ஃபோன் பண்ணி, எனக்கு பண்ணல, என் நம்பர் தெரியாத நம்பர் தெரியல, எனக்கு பண்ணல, திருமங்கலம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி, நான் வீட்டுக்கு போகிறேன், அவங்க வீட்டில் போய் சொல்லிடுங்க நான் வரேன்னு சொல்லிட்டு ஈவினிங் 6-7 மணி போல் வரேன்னு சொல்லுங்கன்னு. திருமங்கலம் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஆள் வந்தாங்க. மினிஸ்டர் வராரு உங்கள் வீட்டுக்கு சொல்ல சொன்னாங்க அப்படின்னு. எனக்கு ஒன்றும் புரியல, என்ன மினிஸ்டர் நம்ம வீட்டுக்கு வராரு என்னன்னு புரியல. உடனே நான் இவருக்கு ஏஐகேக்கு ஃபோன் பண்ணி, என்னென்ன வீட்டுக்கு வரேன்னு சொன்னீங்களாமே. ஆமாம் சொன்னேன், வரக்கூடாதா அப்படின்னாரு. நல்லா வாங்க, எதுக்கு ஃபோன் பண்ணேன்னா என்ன சாப்பிடுங்கன்னு கேட்குறது தான், வீட்டில் சாப்பிடாம போகக்கூடாது, உங்கள் செட்டிநாட்டு இட்லியும் மிளகா சட்னியும் பண்ணி இங்கே போகிறேன்ட்டார். சரின்னு சொன்னால் வந்தால் வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்குள்ளே வந்தார், ஒரு 7 மணிக்கு வந்தார். வந்த உடனே அவர் என்ன பண்ணார், வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே நேராக ஹாலுக்குள்ளே போனார். நேராக இங்கே எம்ஜிஆர் நானும் இருந்த படம் மாட்டியிருந்தது. அந்த படத்தை பார்த்தார். பார்த்துட்டு சீட்டில் உட்காந்துட்டு எங்கள் வீட்டில் ஒய்ஃப்கிட்ட சொல்கிறார், எம்ஜிஆரோடலாம் எப்படி பழக்கம் தெரியுங்களா இவர், நாங்கள்லாம் கூட அவ்வளோ பழக்கம் கிடையாது, அண்ணாவோட பழக்கம் எம்ஜிஆரோட. அண்ணா எங்கள் அண்ணன், அவருக்கு அண்ணன்னா மதியழகன், எங்கள் அண்ணன் அண்ணாவோடைய அமைச்சராக இருந்தார். அப்போ அண்ணா எங்கள் வீட்டுக்கு ஒரு 2 தடவை வந்திருக்காரு. அப்போ நாங்கள்லாம் கையை கட்டிட்டு பின்னால், சாதாரண பிள்ளைங்க பின்னால் அப்படி நிற்போம், நாங்கள் பேசக்கூட மாட்டோம், பயபக்தியோடு இருப்போம்.
இவர் உங்கள் வீட்டுக்கார் எம்ஜிஆரோட அண்ணாவோடையும் அப்படி பேசியிருக்காரு, அரசியலுக்கே வரல அப்படின்னு இப்போ தம்பி சொன்னாப்புல சொன்னார். அவருடைய டிரைவர் பாண்டியன்கிறவர் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அவரும் பக்கத்தில் வந்து நின்றுருந்தார், கேட்டு ஒன்றும் பேசாமல் இருந்தார். சரி தம்பி கிளம்புறேன் அப்படின்னாரு. கேட்க சரின்னு வெளியில் வந்தேன். வெளியில் அவரோட கார்கிட்ட வந்தோன்னே, நீங்கள் வீட்டுக்குள்ளே எப்படி அடைஞ்சு கிடக்கக்கூடாது, வாங்க நீங்கள் அரசியலுக்கு. அப்போ ஒரு தென்னாகன்னு ஒரு பத்திரிகை நடத்தினார். அதில் இன்சார்ஜ் எடுத்துகிட்டு வாங்கணும், உள்ளே வாங்க, நீங்கள் உங்களை போல் உள்ளவங்களாம் வரணுன்னாரு. ஒரே வார்த்தை, கார் கதவை திறந்துக்கிட்டு. அதை பற்றி அப்புறம் பேசலானே, நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு போயிட்டார். போன பிறகு அடுத்த நாள் பாண்டியன் இந்த டிரைவர் ஃபோன் பண்ணுறாரு. அங்கேருந்து கிளம்பி ராயப்பேட்டாளர் வீட்டுக்கு வர வரைக்கும் நிறைய விஷயங்கள் உங்களை பற்றி சொன்னார் அவர் மினிஸ்டர். நீங்கள் வராமல் இருக்கிறீங்களே என்ன, வாங்கண்ணே அப்படின்னாரு. நான் அதெல்லாம் இப்படிலாம் நிறைய பேர் என்னை கூப்பிட்ருக்காங்க. நிறைய பேர் என்னுடைய ஃபைல்ஸு ஃபோட்டோலாம் பார்த்துட்டு ஏன் அரசியலுக்கு வரலன்னு இப்போ நம்ம பேராசிரியர் செல்வராஜ் செல்வகுமார் கேட்டாப்புல கேள்வியும் கேட்டாங்க. இது ஏதோ ஒரு நேரம் அது என் தலையில் எழுத்து வேணுமோ தெரில, எங்கள் வீட்டில் நடந்த துன்ப நிகழ்ச்சினால் அது இதாகிடுச்சு. அதுலேருந்து நான் அரசியலுக்கு வரல, படிப்பு அது இதுன்னு போயிட்டேன். அப்புறம் என்னுடைய வழக்கறிஞர் துறையில் முழுக்க இது பண்ணி கோர்ட்டுக்கு போனேன். ஆனால் இன்றைக்கி வரைக்கும் என்னுடைய பணி, வழக்கறிஞர் பணியாகட்டும், நான் கொஞ்ச நாள் இருந்த வங்கி பணியாகட்டும், என்னால் முடிந்த வரைக்கும் நேர்மையாக, அந்த வழக்கறிஞர் பணியிலையும் நேர்மையாக, எந்த விதமான அநீதியாக இருந்தாலும் அநியாயத்துக்கு நான் வழக்காட மாட்டேன். பலவிதமான பொதுநல வழக்குகளை தொடர்த்துருக்கேன். ஒரு ஆள் 2 தொகுதியில் நிற்கக்கூடாது, ஒரு தொகுதியில் தான் நிற்கணும். இதெல்லாம் நம்ம இந்தியாவிலே நம்ம வழக்கு போட்டது நான் தான். பூசணிக்காயை தெருவில் உடைக்கக்கூடாது, இதெல்லாம் நான் போட்டேன். லட்சக்கணக்கான பேருக்கு பென்ஷன் வாங்கி கொடுத்தோம். இதே போல் வழக்கறிஞர் தொழிலையும் புனிதமாக நடத்தி அதே போல் பண்ணேன். இதுக்கெல்லாம் மூல காரணமே எம்ஜிஆர் பாடல்கள்னால் அது மிகையே ஆகாது. அந்த புனித ஆத்மாவுக்கு நன்றி சொல்கிறத இது ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கிட்டு அந்த ஆத்மாவுக்கு நன்றி. அவருடைய வாழ்க்கையில் அவர் இருந்துட்டு போனதை விட அவர் மற்றவங்களுக்கு பண்ணிட்டு போனது தான் அதிகம். முக்கணியாக இனித்தவர் அந்த மூவேந்தரில் ஒருத்தருக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்து அந்த ஆத்மாவுக்கு நன்றி சொல்லி, தம்பியோடைய இதுக்கும் இந்த டிவி நேயர்களுக்கும் பொறுமையாக பார்த்தவங்களுக்கும் என்னுடைய அனுபவத்தை பகிர்ந்துட்டவங்களுக்கும் கோடானு கோடி நன்றி. இதே நன்றி. நீங்கள் அரசியலுக்கு வந்திருந்தால் உச்சநீதிமன்றத்துக்கு ஒரு சிறப்பான வழக்கறிஞர் கிடைத்திருக்க மாட்டார், லட்சக்கணக்கானோர் பயன்பெற்றிருக்க மாட்டார். இது காலத்தின் கட்டாயம் என்று கருதுகிறேன். புரட்சித் தலைவர் ஆசை இருந்ததினால்தான் இந்த அளவுக்கு நீங்கள் வழக்கறிஞர் தொழிலில் ஈடுபட்டு சிறந்த சேவைகளை செய்ய முடிந்தது என்று புலப்படுகிறது. இந்த எம்ஜிஆர் யூடியூப் சேனல் மூலம் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால், இந்த ஏமாறாதே என்ற தலைப்பு சால பொருத்தமாக இருந்தது. தாங்கள் அதற்குரிய விளக்கத்தை அருமையாக தந்தீர்கள். இந்த சேனல் மூலம் நான் நேயர்களை கேட்டுக்கொள்வது என்னவென்றால், யார் எப்படி இருந்தாலும் அதனுடைய உண்மைத்தன்மையை ஆராய வேண்டும். எடுத்தவுடனே அதை நம்பி ஏமாந்து விடக்கூடாது. அதே நேரத்திலே நாமும் பிறரை ஏமாற்றக்கூடாது. இதை தான் புரட்சித் தலைவர்கள் அடிமை பெண் படத்தில் ஏமாறாதே என்று பாடல் மூலம் வலியுறுத்துகிறார். உங்கள் அனைவருக்கும் இந்த யூடியூப் எம்ஜிஆர் விஎஸ்எல் யூடியூப் சேனல் மூலம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.